கர்த்தாவே நீரே மதில் ஆசீர்வாதம் அப்பா, நீரே மதில் உலாவும் அப்பா கர்த்தாவே. தேவ சித்தத்தை போல செய்ய, விருப்பத்தை போல செய்கிறவரை நன்மையான காரியங்களை செய்து ஆஸ்வதிக்க முடியாத செபிக்கிறோம் ராஜாவே. சொந்தமப்பா பரிசுத்தாவினரை மதில் அசைவாட முடியாத செபிக்கிறோம் ராஜாவே. மேலே துதிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம் ராஜாவே. சொந்தமப்பா ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவை உன்னதத்தில் வாசம் செய்கிற பரலோக பிதாவே, இந்த காவலை எமதில் அசைவாடி கிருதை எமதில் அசைவாடி மகிமையான காரியத்தை செய்ய முடியாத செபிக்கிறோம் ராஜாவே. நீரே ஆளுகை செய்யும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. இந்த வேளை பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தீராயா என்ற பாடலை பாடுவோம். இந்த வேலை பார்க்கும் உலகத்துக்கு வந்த நோக்கமான இயேசு கிறிஸ்து பாவைகளை ரட்சிக்க முடியாத அவருடைய இந்த நாளை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ஒவ்வொரு உலகத்தின் பாவங்களும் எல்லாவற்றையும் மன்னித்து இந்த நாள் விடுவித்து தேவனாய் கர்த்தரை இந்த வேலை துடிப்போம். அவர் பார்க்கும்போது பாட சொல்லி தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. அவருடைய தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் ஒருபோதும் ஒரு மறக்காத தேவனாய் கர்த்தர் இந்த காவலை கருத்தை துதித்து நம் ஆராதனை செலுத்தி துதிக்கும் போது தேவன் மந்திர இறங்கி வந்து அசைவாடுகிறார். இந்த வேலை கர்த்தரின் நாமத்தை உயர்த்தி துதித்து ஆராதனை செய்வது பெரிய விடுதலை தந்து ஜீவனை தந்து பலனை தந்து கர்த்தரை சுமத்த ஒப்புப்படுத்தி நாங்கள் துதிக்கும் போது தேவ பிரசன்னமாய் இறங்கி வந்து ஒரு விடுதலை தந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது ஒரு பெரிய மகிழ்ச்சி வருவது என்று வேதம் சொல்வது. இந்த வேலை துதித்து துதித்து ஆராதனை செலுத்துமாக. பாவங்கள் போக்கவை, சாபங்கள் நீக்கவை பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவை, பரலோகம் சிலுவை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவை, சாபங்கள் நீக்கவை பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவை, பரலோகம் சிலுவை சுமந்தாரையா. கண்ணீரை தொடத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை தொடத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எங்கள் இயேசுவை, எங்கள் இயேசுவை, எங்கள் இயேசுவை, எங்கள் தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டார்கள். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்த இயேசுவை, எந்த இயேசுவை, எந்த தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்காவில்லை. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார்.
அவருடைய பாவங்கள் நீக்கவே, சாபங்கள் நீக்கவே இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த ಕಡಪಡಕ್ಕೆ ಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿನಗೆ ಆರಾಧನೆ. ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀ ಮಾಡಿರುವೆ ಏಸಯ್ಯ. ನನ್ನ ಪ್ರಾಣವು ನೀ, ನನ್ನ ಉಸಿರು ನೀ, ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಸಮಯದಲ್ಲಿ, ಎಷ್ಟೋ ಕಷ್ಟದ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗಿದ್ದು ಎಲ್ಲವನ್ನು ನೀಗಿಸಿ ಸಂತೋಷವನ್ನು ಕೊಟ್ಟಿದರು. ನೀವು ನಾವು ಜೀವಿಸುವಂತ ಕಾಲವನ್ನು ನಾವು ಕರ್ತನೇ ನಾವು ಆರಾಧಿಸುವವರಾಗಿದ್ದೇವೆ. ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿ ದೇವರ ನಾಮನ ಮಹಿಮೆಪಡಿಸುತ್ತೇವೆ. ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಒಂದು ಸಾರಿ ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀ ಮಾಡಿರುವೆ ಏಸಯ್ಯ. ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀ ಮಾಡಿರುವೆ ಏಸಯ್ಯ. ನನ್ನ ಪ್ರಾಣ ನೀ, ನನ್ನ ಉಸಿರು ನೀ, ನನ್ನ ಪ್ರಾಣ ನೀ, ನನ್ನ ಉಸಿರು ನೀ, ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಮನವಿಲ್ಲದಿರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೀ ಬಲಪಡಿಸಿದೆ ಏಸಯ್ಯ. ಮನವಿಲ್ಲದಿರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೀ ಬಲಪಡಿಸಿದೆ ಏಸಯ್ಯ. ನನ್ನ ಬಲವು ನೀ, ನನ್ನ ಬಂಡೆ ನೀ, ನನ್ನ ಬಲವು ನೀ, ನನ್ನ ಬಂಡೆ ನೀ, ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಹಸಿವೇನೆ ಇರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೀ ಅನುದಿನವೂ ಪೋಷಿಸಿದೆ. ಹಸಿವೇನೆ ಇರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೀ ಅನುದಿನವೂ ಪೋಷಿಸಿದೆ. ನನ್ನ ಪಾಲು ನೀ, ನನ್ನ ಪಾಲ ನೀ, ನನ್ನ ಪಾಲು ನೀ, ನನ್ನ ಪಾಲ ನೀ, ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಕರೆದಿ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಪರಿಶುದ್ಧರೇ, ಪರಿಶುದ್ಧರೇ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಂಬುವೆ ಯೇಸುವೆ. அடை கர்த்தனை நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை. அடை கர்த்தாவே சுத்தமா
அன்றை கர்த்தாவே இந்த காவலை ஒருமித்து நாங்கள் ஜெபிக்கும் போது அன்றை கர்த்தாவை துதிக்கும் போது ஆராதனை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே என் மத்தியிலே இறங்கி வாரும் அப்பா. Holy Spirit Lord, this time Lord, oh rikara bara bara bosura bara bosura. Yesue கடவுளே திசுலமா என்னை பாலையலாந்த நாரம் சொல்லுകൊണ്ട என் பாதுகாக்கிறே கட்டளமோ நின்றா. நம்புவே என் இயேசு ஒருவரே, நம்புவே என் இயேசு ஒருவரே. ஒரு இயேசு மேலமா நம்புவே என் இயேசு ஒருவரே, நம்புவே என் இயேசு ஒருவரே. நான் நம்புவதை ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவே என் இயேசு ஒருவரே. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவே என் இயேசு ஒருவரே. நம்புவே என் இயேசு ஒருவரே, நம்புவே என் இயேசு ஒருவரே, நம்புவே இயேசுவே, நம்புவே என் இயேசு ஒருவரே. நான் இருக்கும் பூமி நிலை குலைந்து அறைந்தாலும் என் நம்பிக்கை அஸ்திபாரும் அசைந்தாலும் நான் இருக்கும் பூமி நிலை குலைந்து
rise and thunders roll. Let us lift up our hands wherever you are. Just lift up our hands and pray, Lord. Oh, we have something God wants to do in your life. இந்த காவலை நம்மோடு சேர்ந்து இந்த ஓய்வு நாளை நாம் ஆராதிக்க முடியாம கடந்து வந்திருக்கிறோம். We are here gathered in one accord here to worship the Lord. இந்த நாளை பார்க்கும்போது இந்த உலகம் முழுவதுமாய் எல்லா சபைகளும் எல்லா மனிதர்களும் இன்னைக்கு விடுதலையோடு இல்லாதபடி ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. Today we see the whole world and all the churches are not able to worship to the freedom. அப்படி ஒரு சூழல் உருவாக போதிலும் தேவனை நாம் ஆராதிக்கும் போது நாம் எங்க இருக்கிறோமோ
அந்த இடத்துல முழங்கால் படிட்டு நம்ம ஆராதிக்கும் போது கர்த்தர் நம்ம அதிலே இறங்கி பிரசன்னராய் இறங்கி வருவார். In this situation, wherever we are, when we kneel down and pray and worship, God will come in our midst. வேதம் சொல்லுது எங்கே 2-3 பேர் அவர் நாமத்தில் துதிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொல்கிறார். Bible says, wherever 2 or 3 gathered in my name, I will be there. நீங்க இந்த நேரத்துல உங்க வீட்டுல குடும்பத்தோட இருப்பீங்க. At this moment, you will be in your family. ஆனாலும் எங்களோட சேர்ந்து நீங்கள் ஆராதிக்கும் போது இந்த இன்டர்நெட் மூலமா, ஃபேஸ்புக் மூலமா, யூடியூப் மூலமா நீங்க ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னமானது இந்த கவலை இறங்கி வந்து உங்களை கர்த்தருடைய சமூகத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் துதிக்கும் போது ஆராதனை மத்தியிலே கர்த்தர் இறங்கி வந்து உங்களை மத்தியிலே கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாராக. As we worship today, God's presence will come in our midst. நம்ம சோர்ந்து போகாதபடி கர்த்தருடைய சமூகத்தை நாம் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இந்த நாளிலே நாம் ஆராதிக்க வேண்டும். We must not be discouraged. We must rejoice, and with the full joy we must worship the Lord. வேதம் சொல்கிறது கர்த்தருக்குள்ளாய் நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். Bible says we must rejoice in the Lord. இந்த நேரத்துல பார்ப்பது நம்ம சோர்ந்து போயிருக்கலாம், ஏதோ காரியங்கள் நடந்திருக்க கூடாது என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். Maybe we are discouraged and we are thinking this must not be happened. எல்லாமும் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். God will take care of everything. நம்ம எதுக்கும் கலங்காதபடி, எதுக்கும் பயப்படாதபடி, எதுக்கும் சோர்ந்து போகாதபடி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து நாம் ஜெபித்து முன்னேறி கடந்து செல்வோம். We need not to be troubled or discouraged or have to fear about anything. We need to just pray and go forward. ஏனென்றால் நமக்குள்ள இருக்கிறவர் அவர் பெரியவர். Because he who is within us is greater. இந்த காவலை பார்க்கும்போது விடுதலை என்றதான தலைப்பில் நான் பிரசங்கிக்க போகிறேன். This morning I want to preach on the topic deliverance. ஒரு காரியத்தை பார்க்கும்போது வியாதியிலிருந்து விடுதலை, Deliverance from the sickness. விடுதலை பார்க்கும்போது ஒவ்வொருடைய வாழ்க்கையில தேவைப்படுகிறது இந்த நாட்களை. Every one of us need the deliverance. வேதம் சொல்கிறது ரோமர் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. Romans chapter 8 verse 31 says, கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? if God is for us, who can be against us? ஒருபோதும் ஒரு மனிதனால் நமக்கு விரோதமாய் எந்த சூழ்ச்சிகளும் எந்த காரியங்களும் செயல்பட முடியாது. No man can stand against us and do anything for us. யானா கர்த்தர் நம்மோடு இருக்கிறவர், அவர் பெரியவராய் இருக்கிறார். Because God is with us, he is great. என்ன சூழ்நிலை வந்தாலும், And any kind of என்ன situation, நெருக்கத்திலும், any time, நாம் இருக்கிற இடத்துல நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். wherever we are, when we call upon God, ஒரு மனிதனும் எந்த மனுஷன் நிமித்தமா எந்த தீங்கு நமக்கு வராது என்று பார்க்கிறோம். and no harm will come to us. வேதம் சொல்கிறது ஒரு வழியில வருவன் அவன் 7 வழியில ஓடி போகுவான். Bible says one comes the one way, he flee away from with the நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? Who can stand against us? பார்க்கும்போது இந்த பாவமானது கர்த்தருடைய அன்பை விட்டு நம்ம விலகி கொஞ்சம் தூரமாய் கொண்டு போயிடும். இந்த பாவமானது The sin will separate us from God and it will take away from நம்ம us. வாழ்க்கையில பாவங்கள் நம்மள ஆளுகை செய்து கொண்டிருக்கும் போது, When sin is ruling in our life, நம்ம வாழ்க்கை பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் போது our life is in a sinful life. நம் கிறிஸ்துடைய அன்பை நாம் அதிகம் எதிர்பார்க்க முடியாது. We cannot expect his love for us. இயேசு கிறிஸ்துவின் அன்பு மாறாத அன்பு என்று வேதம் சொல்லப்படுகிறது. The Bible says the love of God is unchanging. அவருடைய அன்பை விட்டு நம்ம பிரிப்பவன் யார் என்று வேதம் சொல்லப்படுகிறது. Who can separate us from his love? ரோமர் 8ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும் போது, Romans chapter 8 verse 35 இந்த says, காவலை பார்க்கும்போது கிறிஸ்துடைய அன்பு மாறாத அன்பை பார்க்கிறோம். the love of Christ is unchanging love. இந்த உலகத்தில் யாரும் கொடுக்காத ஒரு அன்பை இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக கொடுத்திருக்கிறார். No one gave this kind of love in this world, but Jesus இன்னைக்கு gave எத்தனை me குடும்பங்கள், எத்தனை வாழ்வு பிள்ளைகள், எத்தனை இன்னைக்கு அன்புக்காக ஏங்குறதான குடும்பங்கள் இருக்கிறது. So many families and all the young people are just longing for the love. என்னை யார் நேசிப்பார்கள் என்று Who will காத்துக்கொண்டு, love me? They are waiting ஆனா for the வாலிப love. பிள்ளைகளே, சகோதர சகோதரியே, இந்த இன்டர்நெட் மூலமா இந்த ஃபேஸ்புக் லைவ் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒரு வார்த்தை சொல்ல முடியும், ஆண்டவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். Dear brothers, sisters and all the young people, I can say God loves you more. இன்னைக்கு பார்க்கும்போது இந்தியால உலகம் முழுதுமா இன்னைக்கு பார்ப்பது இந்த கொரோனா வைரஸ் மூலமாக அநேகர் ஒரு பயந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் இருக்கிறார்கள்.
And in this world, at this present situation, we can see this coronavirus. Or- Every one of us, we are just. ஒரு முகத்தை இன்னொரு முகத்தை பார்க்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. There is a big question that we can to see the face. நொறுக்கப்பட்டு உடைஞ்சிருக்கிறதான சூழ்நிலைக்குள்ள இன்னைக்கு நாம் எல்லோருமா இருக்கிறோம். We are in a broken situation. ஆனாலும் கர்த்தருடைய அன்பு உன்னையும் என்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. But the love of God is ruling you and me. இந்த காவலை பார்ப்பது கிறிஸ்துவின் அன்பு, அது மாறாத அன்பாய் இருக்கிறது. The love of Christ is unchanging. இயேசு கிறிஸ்து எல்லா பாவங்களையும் அவர் விடுவிக்க தேவனாய் கர்த்தராய் இருக்கிறார். Jesus Christ is able to deliver from all kind of sin. இந்த வேலை பார்ப்பது நான் பெரிய ஒரு பாவி என்று அநேகர் யோசித்துக் கொண்டிருக்கலாம். Maybe many of us are thinking that I am a great sinner. இன்னுமாய் பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். And still living a sinful இந்த life. காவலை ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். This morning would like to tell you one word. எல்லா பொல்லாத வழிகளை விட்டு Live all your wicked ways. தேவனுடைய சமூகத்தில் கடந்து வாருங்க. Just come into the presence of கர்த்தர் God. உங்கள் பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். And He will forgive your இன்றைக்கு sins. பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை பெற போகிறீர்கள். Today is deliverance from your sin. எந்த மனிதனும் எந்த மனிதனுடைய பாவங்களை இந்த உலகத்தில் மன்னிக்க முடியாது. No man can forgive the sin of other man. எந்த சூழலையும் எந்த ஒரு மனிதனும் பாவங்கள் மன்னிக்க முடியாது. No man can forgive our sin. வேதம் சொல்கிறது, The Bible says. இயேசு கிறிஸ்து ஒருவரை உங்க பாவங்களை மன்னிக்க கூடுமானால் Jesus Christ. இந்த காவலை என்னோடு சேர்ந்து விசுவாசிக்கிற மூடிய வாழ்க்கையும் கர்த்தர் உங்க பாவங்களை மன்னிக்க போகிறார். Amen. Join with me and believe Jesus will forgive your இயேசு sins. கிறிஸ்துவின் இரத்தமானது எல்லா பாவங்களையும் மன்னிக்கும். The blood of Jesus cleanses from all kind of sins. 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். Hebrews chapter 9 verse 14. தமிழ் இதை வச்சிருந்தால் 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது Hebrews chapter 9 verse 14. இந்த காவலை சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது சகலவித பாவங்களும் மன்னிக்கும். The blood of Jesus cleanses all kind of sin. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லப்படுகிறது, 1 John chapter 3 verse 4 says, பாவமானது அவருடைய பிரமாணத்தை முறியடிக்கும் என்று பார்க்கிறோம். sin will break the law. இன்றைக்கு பார்க்கும்போது பாவத்தான் பெரிய தடையா இருக்குது மனுஷனுடைய வாழ்க்கையில. Man's life, sin is a big hindrance. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, Ephesians 1:7 அவர் says, மீட்பர் நம்மோடு இருக்கிறார் என்று பார்க்கிறோம். Redeemer is with us. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். God is with us. சொல்லுங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். God is with us. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். God is with us. எல்லா பாவங்களும் மன்னிக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். One who forgives all எல்லா sins சாபங்களும் is with us. மன்னிக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். One who takes away all the curses எல்லா is with us. கட்டுகளை உடைக்கிறவர் நம்மோடு One இருக்கிறார். who breaks all the bondages is with us. பாவமானது ஒரு மேக்னெட் போல நம்மளுக்கு அப்படியே எடுத்துட்டு போயிடும். The sin will take us away as the power of the ஆனா magnet. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் நம்ம மேலே தெளிக்கும் போது But when the blood of precious blood of அந்த Jesus sprinkled பாவத்தை upon ஆண்டவர் us, மீட்டெடுத்து Jesus will redeem us from the sin. அந்த அவர் பிள்ளைகளாக முடியாத அவர் அதிகாரத்தை தருகிறார். And He will give the authority to become His own எவ்வளவு பெரிய children. ஒரு ஸ்டாக் இந்த உலகத்துல, What a great privilege in this எவ்வளவு world. பெரிய சந்தோஷம் நம்மளுக்குள்ள, What a great joy in us. எவ்வளவு பெரிய இன்பம் நம்மளுக்குள்ள. What a great gladness. நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். The Lord whom we worship is able to deliver இன்னைக்கு us. எங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை வேணும். Today I need a deliverance in எங்க my குடும்பத்துல life. ஒரு விடுதலை வேணும். I need a deliverance in my family. எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை I வேணும். need a deliverance in my children's life. எல்லா காரியத்தை விட்டு தேவனுடைய சமூகத்தில் நீங்க கடந்து வரும்போது Just leave everything behind and come to the இன்றைக்கு presence கர்த்தர் of உங்களை God. விடுவிக்க போகிறார். Today God is going to deliver you. இன்றைக்கு உன்னை விடுவிக்க போகிறார். Today He is going to deliver you. அந்த பாவத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்க போகிறார். He is going to deliver you from that sin. வேதத்தை பார்க்கும்போது சகேயை குறித்து நாம் பார்க்கிறோம். Bible we can see about the Zacchaeus. அவன் பார்ப்பது எல்லா பணத்தையும் எல்லா மனுஷரை ஏமாற்றமாய் வழிநடத்தி கொண்டிருந்தான். He was cheating all the people by the money. அவங்க பணத்தை எல்லாம் கொள்ளடிச்சான். He was taking all the people's money. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த பட்டணத்துக்கு வரான்னு சொல்லும்போது But when he heard that Jesus is அவன் coming to இயேசுவை that area, பார்க்கணும் என்று விரும்புகிறான். he had the desire to see Jesus. ரட்சகரை பார்க்கணும் என்று விரும்புகிறான். So he had the desire to see the அந்த Savior. காட்டத்தி மரத்து ஏறி அவன் போய் பார்க்கும்போது As he was climbing on the tree of இயேசு அந்த வழியில கடந்து போகும்போது as Jesus was passing the way, சகரியுவே இறங்கி வா, நான் வீட்டுல வந்து தங்கணும்ன்றாரு. Zacchaeus, come down, I want to come to your house.
house. எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். Everyone was amazed at this இந்த word. பாவி வீட்லயே இயேசு தங்க போறாரு. Jesus going to stay with the எவ்வளவு sinners in வீடு this house. இல்லங்கள் இருக்குது இந்த ஊர்ல. So many houses are there in this இவங்க city. வீட்ல தான் இயேசு தங்க போறாருன்னு சொல்றாரு. But Jesus telling, I want to come to your அவன் house. சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இறங்கி வரான். He was full of joy and he அவன் came கரம் down. பிடித்து இயேசு வீட்டுக்கு கடந்து போகிறான். And Jesus is going to his house. இயேசுடைய பாதம் அந்த வீட்டுல தொட்டபோது When Jesus' foot touched that house, அந்த வீடு சூழலே மாறிச்சு. the atmosphere changed in that house. சகோதரியுடைய வாழ்க்கையே மாறிச்சு. The life of Zacchaeus was completely அவன் என்ன changed. செய்யறதுதான் அவனுக்கு அறிவு உண்டானி அவன் பார்ப்பது எல்லா பொல்லாத வழிகளை விட்டு தேவனுடைய சமூகத்தை கடந்து வர ஆரம்பிச்சிட்டான். He left all the wicked ways and he began to அவன் come சம்பாதனை to God. திருடாட்டமா சம்பாதித்த எல்லாவற்றையும் விட்டு தேவனுடைய சமூகத்தை அவன் சொல்றான், நான் எல்லாவற்றையும் கொடுக்க போகிறேன் என்று. Whatever he looted from the poor people, he is going to give it back. அன்றைக்கு சகை வீட்டுல உண்மையான ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டானது. That day, the real joy of salvation came into the house of Zacchaeus. உங்க வாழ்க்கையும் In your life, உங்க குடும்பத்திலையும் in your family, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் in your children's உங்க life, சொந்தக்காரருடைய வாழ்க்கையும் in your relatives' எத்தனையோ life. சூழலே அப்படிப்பட்ட சூழலுக்குள்ள நீ போய் கொண்டிருக்கலாம். Maybe they are going through any kind of எல்லாமே situation. இருக்குது பாஸ்டர், எங்க வாழ்க்கை சந்தோஷமே இல்லையே. We have everything, Lord. எல்லாமே நல்ல ஒரு வேலை இருக்குது, நல்ல ஒரு வீடு இருக்கு, நல்ல கார் இருக்கு, ஆனாலும் எங்க வாழ்க்கை சந்தோஷமே இல்லையே என்று அநேகர் எங்க போன் மூலமா கேட்பது உண்டு. Many people ask over the phone, Pastor, we have everything what we need. We have a good house and everything, but don't have joy. அந்த பொருள் மூலமா எந்த ஒரு சந்தோஷமும் வாழ்க்கையில வராது. Because of all the material, all the things you have in your house, you will not get இயேசு joy. கிறிஸ்து உன் வாழ்க்கையில கடந்து வரும்போது When Jesus come into your life, உண்மையான ஒரு சந்தோஷம், ரட்சிப்பின், அது மாத்திர சந்தோஷம் அல்ல, ரட்சிப்பின் சந்தோஷம் என்று சொல்ல முடியும். and you will have the real joy and the joy of என்னுடைய salvation. வாழ்க்கையிலும் இந்த இயேசுக்காக அவருக்காக நான் ஊழியங்களை செய்ய ஆரம்பித்த நாள் முதல் கொண்டு கர்த்தர் எங்களை அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். Even in our lives, as we begin to minister to எந்த serve நெருக்கமான Jesus, சூழ்நிலைகள் வந்தாலும், எப்படி சோர்ந்து கூட சூழ்நிலைகள் கடந்து போனாலும், எப்படிப்பட்ட வியாதிகள் எங்களுக்குள்ள சோர்ந்து கொண்டாலும், நாங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவோம், இயேசுவே என்னை அழைச்சவர் நீதானப்பா என்று சொல்லும்போது எங்கள் கஷ்டங்கள், என் துயரங்கள், என் பாரங்கள், என் கண்ணீர் எல்லாம் அது விட்டு எங்களை விட்டு போயிடும். any kind of situation, a kind of a sickness we are going through, we just call upon Jesus and everything will நான் leave us. ஒருவருக்கு நான் சொல்ல மாட்டோம், We don't go and tell any ஒருவருக்கு man. நான் கேட்க We மாட்டோம். don't go and ask anybody நான் else. முழங்கால் படிட்டு இயேசுவே ஒரு சமூகத்தை நான் கேட்கிறேன் என்று சொல்லும்போது எங்களை எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். We just kneel down in His presence. Jesus, we are asking you. And He இரண்டாவது take care. பார்க்கும்போது வியாதியிலிருந்து விடுதலை. And secondly, we see He gives deliverance from the sickness. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துக்குள்ள நாம் திருப்பும்போது The book of Acts, chapter 3, 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆவது வசனத்துக்குள்ள நாம் வாசிக்கும்போது verse 6, 7, and 8. ஒரு விஷயம் சொல்லுகிறேன். Acts chapter 3 verse 6 and 7 and 8. ಅಪೋಸ್ತಲ ಕೃತ್ಯವು 3ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಚನ 7ನೇ ವಚನ 8ನೇ ವಚನ. இந்த வசனத்துக்குள்ள நாம் திருப்பும்போது வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. அப்பொழுது பேதுரு சொல்கிறார், என்னிடத்தில் வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். என்னிடத்தில் இருக்கிறது நான் உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லும்போது வலது கையினால் அவனை பிடித்து வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். போதும். இயேசு பேதுரு பார்க்கும்போது அவருடைய சீஷராக பேதுரு சொல்கிறான், என்னிடத்துல வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, என்னிடத்துல இருக்கிறது நான் உனக்கு தரப்போகிறேன். Peter is telling, I don't have silver or gold, but what I have I will give to you. பார்க்கும்போது அநேக நாட்களாக அவன் வாழ்க்கை ஒரு தரித்திரமா இருந்திருக்கலாம். Many days his life is a life of poverty. அவன் குன்றி போய் இருக்கலாம். He was crushed in his life. அவன் உடைஞ்சு போய் இருக்கலாம். He was maybe broken. என்னை யாரும் உதவி செய்ய யாருமே இல்லை என்று யோசித்துக் There கொண்டிருக்கலாம். anyone to help me. ஆனா பேதுரு தான் சொல்றாரு, என்னிடத்துல ஒன்றுமே இல்லை. Peter is telling, I don't have anything to give. இன்னைக்கு பார்க்கும்போது எத்தனை பேர் உதவிக்காக எதிர்பார்த்து கொண்டு எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிறார்கள். So many people are just seeking for help. ஏன்னா இந்த சூழ்நிலை அப்படி இருக்கிறது. Because of this present இந்த ஒரு situation. வைரஸ் வந்து எல்லாமே சூழ்நிலை மாறிடுச்சு.
The virus came and just completely வேலை இல்ல, changed. வேலை இல்ல, No job, சந்தோஷம் இல்ல, no joy, சமாதானம் இல்ல, no peace, உடைஞ்சு போய் இருக்கிற சூழலுக்கு நாம் இருக்கிறோம். and people are broken. ஆனா ஒரு வார்த்தை சொல்ற பேதுரு, என்கிட்ட ஒண்ணுமே பொண்ணும் இல்ல வெள்ளியோ இல்ல, Peter is telling, I don't ஆனா accept என்னிடத்துல your இருக்கு God, நான் தர போறேன். but I will give you what I அவருக்கு என்ன have. இருக்கு தெரியுமா? What he is having, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை எழுந்து நடு என்று சொல்லும்போது he is telling the name of Jesus Christ of Nazareth. அந்த get up முடவன் and walk. எழுந்து நடந்தான். The man got up and he அந்த walked. ஷடமே அவன் வியாதி அவன் வாழ்க்கையில விட்டு விலகி போனது. At that very moment, his sickness left him. அவன் நாளைக்கு வான்னு சொல்ல, மறுநாள் வான்னு சொல்ல, இன்னொரு வாரமாவது விட்டு வான்னு சொல்ல. He didn't ask that man to come tomorrow or within a week. இந்த என்னை பார்த்து கொண்டிருக்கிறதானே அருமையான சகோதரியே, Dear brother and sister who are just looking here, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு வியாதிகள் உன்னை சூழ்ந்திருக்கலாம், maybe a sickness is bounding in your life. ஏதோ ஒரு பயம் உன் வாழ்க்கையில சூழ்ந்திருக்கலாம். A kind of fear may in your life. இந்த க்ஷணம தீர்க்கதரிசனமா சொல்கிறேன், At this moment, as a prophetic word, இயேசுவின் நாமத்தினாலே in the name of Jesus, ஒரு விஷயம் சொல்ல, இயேசுவின் நாமத்தினாலே, in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே In the name of Jesus. எழுந்து நட என்று சொல்லும்போது when we say get up and உனக்குள்ள walk, அறியாத ஒரு அற்புதம் உனக்குள்ள நடக்க போகிறது. without your knowledge, a miracle ஞான is to take கர்த்தர் place உன் in வாழ்க்கையில் you. அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கிறார். God is doing a miracle in your எங்கே life. அற்புதம் தேடி நீ போக தேவையில்லை, உன்னை தேடி அற்புதங்கள் கடந்து வர Don't போகிறது. go seeking for a miracle, it will come in ஞான time. கர்த்தர் அற்புதங்கள் அவர் செய்கிறவர். God is a God of அவன் miracles. பார்க்கும்போது முடவனா இருந்தது அவன் மனுஷனுடைய வாழ்க்கை அந்த கயத்தை பிடித்து எழுந்து நடந்து சொன்னபோது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வல்லமை அற்புதம் புறப்பட்டு வந்தது என்று As பார்க்கிறோம். the man was sitting not able to walk, that lame man, when Peter just hold his hand and said, get up and walk, he stood and he walked. அவன் அற்புதம் பெற்று வீட்டுக்கு போயிட்டு வந்து சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு போலாங்க. He didn't went back to home to say அவங்களோடு this. சேர்ந்து தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசிக்கிறார். He entered into the temple of God with them. இன்னைக்கு எத்தனை பேர் அற்புதங்கள் நீங்க பெறுறீங்க? How many of you received the miracle? எத்தனை பேர் விடுதலை பெறுறீங்க? Many people அவன் received the செய்த நன்மைகளை deliverance, மறந்து போயிடுறீங்க. but you forget the benefits. அந்த மனுஷன் பாரு அவங்களோடு சேர்ந்து அவன் ஆராதிக்க கடந்து போகிறான். But this man, just with them together, he went to worship the யார் Lord. அவர் செய்கிற நன்மைகள் ஒருபோது நாம் மறக்க கூடாது. We should not forget his இந்த benefits. காவலை பார்க்கும்போது கர்த்தர் உன்னோடு இருந்து இந்த வசனங்கள் கொண்டு கர்த்தர் உன் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். God is doing great things through this verses this morning. இந்த காவலை பார்க்கும்போது மூன்றாவதாக பார்க்கும்போது And thirdly, உங்க வாழ்க்கையில ஒரு ஃபைனான்சியல் பிரேக் த்ரூ உண்டாக போறது. there is a financial breakthrough in your life. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனையோ பேர் சொல்றாங்க, பாஸ்டர் நான் கடன் பிரச்சனை நிமித்தமாக எனக்கு எத்தனையோ கடன் கொடுக்காமல் என் வாழ்க்கையில ஒரு கேள்விக்குறியா இருக்குது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. Many people are telling Pastor, I have a question in my life because I have a problem of debt. லூக்கா சுவிசேஷம் The Gospel of Luke, 6ஆம் அதிகாரம் chapter 6, 38வது வசனத்தை வாசிக்கும் போது verse 38. ಲೂಕದ ಮರದ ಸುವಾರ್ತೆಯು 6ನೇ ಅಧ್ಯಾಯ 38ನೇ ವಚನ. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சறுக்கி விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். ஆண்டுடைய சமூகத்தை பார்ப்பது ஆண்டவருக்காக நாம் கொடுக்கும் போது When we give to God, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் எல்லாவற்றும் அதிகமான நன்மைகள் உங்க வாழ்க்கையில கடந்து வரும். you will see many goodness in your life. நான் கொடுத்துட்டேனே, எப்படி நான் இந்த மாதம் முழுதுமான இந்த குடும்பத்தை நடத்த வேண்டிய யோசித்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் எந்த அளவினால் அளக்குவீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். எவ்வளவா நீ அளந்து கொடுக்குறியோ அவ்வளவா உங்களுக்கு அளந்து கொடுப்பார். So how much ever you measure to God, and He will measure to you likewise. ஆனா கொடுக்கிற கரங்கள் ஒருபோது தரித்திரமான ஒரு சரித்திரமே இல்ல. The giving hand will never go in poverty. ஆண்டவருடைய சமூகத்துல நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது, ஆண்டவருக்காக நான் கொடுக்கும்போது, When we invest in the presence of God, கொஞ்சம் சிறுதானதாலும் maybe little what அந்த we விதவை have, பார்க்கும்போது இந்த எலியா என்ற தேவ மனுஷன் அந்த வீட்டுல கடந்து போகும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சமாவது தான் இருக்குதுன்னு சொல்லுகிறான். the man of God Elijah went to the house of the Zarephath widow, and he had the little for a flour and oil. அந்த கொஞ்சம் என்ன கொஞ்சமாவது சாப்பிட்டா எனக்கு நானே என் பிள்ளைய செத்துட்டு போன்னு சொல்லிட்டு யோசித்து கொண்டு இருந்திருந்தாள். And she was thinking that me and my son have தேவனுடைய eaten சித்தத்தை right. பாருங்கள், அந்த வீட்டுக்கு தான் தேவனுடைய மனுஷன் கடந்து போகிறான். But see, the will of God is to send the man of God to that particular house. ஏனென்றால் ஆண்டவர் முன்கூட்டியே அனுப்புவார். So God has a pre-plan. He is உன் a வாழ்க்கையிலும் purpose. ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அனுப்ப போகிறார் இந்த Even in மாசத்துல. your life this month, God will send a blessing உங்களுக்கு into வேலை your house. இருக்கட்டும்
வேலை இல்லாமல் போகட்டும், whether you have a job or not, ஆண்டவர் உன்னை போஷிக்குவார். God is able to feed you. காகை கொண்டு போஷித்தவர் நம்முடைய தேவன். Our God who fed Elijah through the raven, He will feed you too. அந்த சாரபாத்திரி விதவி வீட்டுல பார்க்கும்போது அற்புதங்கள் நடக்குது. There is a miracle taking place in the widow's அந்த house. புசிக்கிறதுக்கு உண்மையிலேயும் போது அந்த சகோதரி பார்க்க கொஞ்சமாவிலே அந்த தேவனுடைய மனுஷனை போஷிக்கிறார் என்று That பார்க்கிறோம். little flour and oil, that widow is feeding the servant of God. அந்த புசித்த பிறகு அந்த தேவனுடைய மனுஷன் சும்மா வெறுமையா போயில அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து போறாரு. And the man of God, he did not leave the house, but he blesses that house. பார்க்கும்போது அந்த வீடு முழுதுமா அந்த குடாரம் முழுதுமா நிரம்பினது ஆசீர்வாதத்தினாலே. That house was filled with a blessing. எந்த பஞ்சம் வந்தாலும் இந்த விதவி வீட்டுல பஞ்சமே இல்ல. The whole land was suffering with a famine, but this widow's house was receiving the blessing. யானால் கர்த்தர் விடுவிக்கிறவரா இருக்கிறார். Because God is able to deliver. இந்த மூன்று காரியத்தை நம்ம இந்த காவலை நாம் பார்த்தோம். This morning we saw the three things. கர்த்தர் நம்முடைய வாழ்விலும் அதே போல நம்மையும் விடுதலையும் கர்த்தர் இந்த காவலை செய்ய வல்லவரா இருக்கிறார். And God is even able to do in our life all the goodness and deliverance. என்னோடு விசுவாசிக்கும் போது, As you believe with me, நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கும் போது, as we pray together, கூடாதது காரியம் ஒன்றுமே இல்ல. there is nothing impossible with God. என் இயேசுவால் எல்லாமே கூடும். Everything is possible with எந்த Jesus. மனுஷனால கூடாத காரியங்கள் ஆனாலும் ஆனா கர்த்தரை விசுவாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தேவனால எல்லாமே கூடும். Anything impossible with man, but we believe Jesus, everything is possible. ஆனா இந்த காவலை கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். This morning God is with us. இந்த தேசத்திலே சூழலை கர்த்தர் மாற்றப் போகிறார். He is going to change the complete இந்த atmosphere எல்லா of this சூழலை world. புரிந்த பிறகு And after everything is நாம் ended ஒன்று up, சேர்ந்து தேவனுடைய ஆலயத்தில் கடந்து வரும்போது as we get together in ஆராதிக்கும் church, போது as we worship, வித்தியாசமா ஆண்டவர் நடத்த போகிறார். God is going to take us in a new ஒரு dimension. வித்தியாசமான ஒரு விடுதலை, We can see the difference. வித்தியாசமான ஒரு சந்தோஷம். We can see the difference in our joy. அநேகர் தேவ திருச்சபையிலே கடந்து வர போகிறார்கள். Many are going to come into the churches. ஆனால் கர்த்தரை ஆராதிப்பதே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். It's a great joy to worship our இந்த Lord. காவலை இந்த விடுதலை செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறானே, And whoever is listening to the message of this deliverance, உங்க வாழ்க்கையில உங்க குடாரத்துல இந்த க்ஷணமே ஒரு பெரிய விடுதலை கடந்து வர போகிறது. right at this very moment, there is a deliverance in your family. நீங்க எங்க இருக்கிறீங்களோ உங்களுடைய கரங்களை உயர்த்தி என்னோட சேர்ந்து ஜெபிக்க போறீங்க. Wherever you are, lift your hand and join with me in prayer. உங்க குடும்பத்துல நீங்க முழங்கால் படிட்டு உங்க பிள்ளைகளோட சேர்ந்து நீங்க ஜெபிங்க. You can just kneel down with your family and you can என்னோட சேர்ந்து ஜெபிங்க. join with me and இப்பொழுது pray. வியாதியில இருந்து ஒரு விடுதலை வர போகிறது. Right now there's deliverance from the எல்லா சூழலிலிருந்து விடுதலை வர போகிறது. deliverance from any kind எல்லா of நெருக்கத்திலிருந்து ஒரு விடுதலை வர போகிறது. deliverance from all the எல்லா சாபத்திலிருந்து ஒரு விடுதலை வர போகிறது. deliverance from the all curses. இயேசுவே, Jesus, இயேசுவே, Jesus, என் மீட்பரே, my Redeemer, என் ரட்சகரே, Savior, என்னை உருவாக்கினவரே, one who created me, என்னை அழைச்சவரே, one who called me, என்னை நடத்துகிறவரே, one who leads என்னை me, போஷிக்கிறவரே, one who feeds me. உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். We call upon you. மனதுருகும் அப்பா, Have compassion on us. மனதுருகும் அப்பா, Have mercy on us. என்னை விடுவியும் அப்பா, Deliver me, Lord. என் சாபத்தை விடுவியும், Take away my என் curses. பாவத்தை விடுவியும், Deliver me from my என் sin. நெருக்கத்தை விடுவியும், Deliver me from my என்னை விட்டு distress. வியாதியிலிருந்து விடுவியும். Deliver me from my sickness. உன்னை விட்டு இந்த வியாதிகள் உன்னை விட்டு இப்பொழுது போய் கொண்டிருக்கிறது நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். Right now we can see all his sicknesses going உரிக்கான away from அவசியம் you. அவசியம் எல்லா பலவீனத்தை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். சுவை இந்த காவலை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். We can see all the weaknesses are changing. இயேசுவின் நாமத்தினால In the name of Jesus. கர்த்தரை வைத்து நான் ஜெபிக்கும் போது Stand and pray. உன் வீட்டில் இருக்கிற எல்லா பலவீனத்தின் பாத்திரத்தை கர்த்தர் இந்த காவலை மாற்றிக் கொண்டிருக்கிறார். காரியத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். Changing all the weakness, vessels of weakness in your உங்க family. வீட்டில் இருக்கிற எல்லா பாவங்களையும் இப்பொழுது விடுதலையாக்குற காரியத்தை நான் பார்த்து See கொண்டிருக்கிறேன். all the sinful life getting deliverance. எல்லா மதுவின் ஆவியே All the spirit of falling of இயேசுவின் நாமத்தினால in the name of Jesus. எல்லா விபச்சாரத்தின் ஆவியே All the spirit of adultery. இயேசுவின் நாமத்தில் விலகி போ. In the name of Jesus, flee away. இந்த காவலை ஒரு வார்த்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மனத்திரும்பல் நாளை உண்டாக வேண்டும். We need a repentance. இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. In the name of Jesus. என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டு வேண்டும் அப்பா. Lord, I need a great change in my என் life. வாழ்க்கையில ஏதோ ஒரு புதிய காரியம் ஆரம்பிக்க வேண்டும் அப்பா. Lord, I need a new beginning in my life. இந்த வருஷத்தின் வாக்குத்தத்த வசனம் சொல்லுது, பயப்படாதீர்கள், மகிழ்ந்து களிக்கூர், நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். Lord, feel be glad and do a great thing in your life.
தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது As you are praying in the presence of the Lord, யாரும் அறியாத என்னை நன்றாய்ந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தேவனை விசுவாசிக்கிறார்கள் ஆராதனை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ கர்த்தாவே, நீ பேசின வார்த்தைகளுக்கு நன்றி. உம்மை ஆராதிக்க கொடுத்த இந்த ஸ்லாபத்துக்காக ஸ்தோத்திரம். காத்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருடைய குடும்பத்திலையும் அப்பா உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் நீ விடுதலை கொடுத்து என்று விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சாபத்திலிருந்து விடுதலை, பண கஷ்டத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை அப்பா நீங்க தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்தி செபிக்கிறோம். அப்பா ஒவ்வொருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. எல்லா சகலவித தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா கண்ணீரை காணுகிற தேவன் நீர் ஆண்டவரே. மனுஷன முகத்தை பார்க்கிறான், தேவன உள்ளத்தை பார்க்கிறார் என்று வேதம் சொல்லியிருக்கிறவர்களாக இந்த காலங்களிலே எல்லாருடைய உள்ளத்தில் இருக்கிற துக்கங்கள், வேதனைகள் மறைந்து போவதாக. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் விசேஷமாய் குடியிருக்கிற ஒவ்வொருவரோடு இருப்பதாக. ஆமென்.